Hello, வணக்கம் and welcome to IPL 2026 திருவிழா. வெல்கம் டு த ப்ரிவ்யூ ஷோ பிட்வீன் ஆர்சிபி அண்ட் எம்ஐ. ராய்ப்பூர்ல நடக்க போகுது பிடாக். வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ. ஒரு இம்பார்ட்டன்ட் கேம், ஆல் இம்பார்ட்டன்ட் கேம் ஃபார் த மென் இன் ரெட். ஸோ இவங்க அடிச்சு மேல போவாங்களா இல்ல என்ன நடக்க போகுது? டேபிள்ல எக்கச்சக்க சண்டை போயிட்டு இருக்கு ஆல்ரெடி. டேபிள்ல கொழாடி சண்டை மாதிரி. இப்போ எம்ஐ ஒரு பக்கம் வந்து எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரிலாக்ஸா நாங்கள் அடுத்த வருஷத்துக்கு என்ன டீம் தேவையோ அந்த டீமை ஆடிட்டு எங்களோட ப்ரைடுக்கு ஆட போறோம்னு அவங்க வர போறாங்க. ஓப்பனிங் தாட்ஸு, கண்டிஷன்ஸ் எப்படி இருக்க போது, ஆர்சிபி எப்படி இந்த கேம் அப்ரோச் பண்ண போறாங்க. ஒரு டெஃபினட்டா ஒரு வின் பண்ணணும். அவங்க வின் பண்ணா கொஞ்சம் மூச்சு விடுற மாதிரி ஈஸியா ரிலாக்ஸா இருப்பாங்க, இல்லைன்னா கொஞ்சம் அடிச்சுக்கோ பிடிச்சுக்கோன்னு போகணும். ஸோ என்ன நடக்க போகுது? ஆர்சிபி கண்டிப்பா பிளே ஆஃப்ஸுக்கு போயிடுவாங்க. ஐ டோன்ட் திங்க் எனி ஒன் வில் டினை தட். த ஒன்லி திங் இஸ் தே கேன் புஷ் ஃபார் தி குவாலிஃபையர் ஸ்பாட் ஆர் தேர் கோயிங் டு செட்டில் வித் தி எலிமினேட்டர் ஸ்பாட்டு. அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேமு. மும்பைக்கு நீங்க பாத்தீங்கன்னா தே காட் நத்திங் டு கெயின், பட் ப்ரைட் இஸ் ப்ரைடு. தே ஆர் அ ஃப்ரான்ச்சைசி. தேர் நாட் ஜஸ்ட் கோயிங் டு கம் அண்ட் சே ஓகே இன்னொரு மேட்ச் தோத்துட்டோம், சீரீஸ் இது முடிஞ்சு போச்சு உங்களுக்கு டோர்னமெண்ட் அப்படின்ற மென்டாலிட்டியில் வரமாட்டாங்க. Hardik Pandya has recovered from back spasms. He joined the team in Raipur. He is expected to take over the captaincy. Surya Kumar Yadav had just become a dad a day before. அவர் ஆடுவாரா மாட்டாரா அப்படின்றது தெரியல. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல எப்படி யோசிப்பாங்கன்னா தே வில் லீவ் இட் டு த பிளேயர். இல்ல அவங்களும் ரேஸ்ல இருக்காங்க, இந்த மேட்ச் ஜெயிச்சே ஆனும், ஒரு பெரிய டீமோட ஆடுறாங்க அவே ஃப்ரம் ஹோம்னா கண்டிப்பா ரெக்வஸ்ட் பண்ணுவாங்க, ப்ளீஸ் வந்து ஆடிட் போன்னு. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தேர் அவுட் ஆஃப் த காம்படிஷன் இஸ் ஆல்சோ நாட் அமங்ஸ்ட் ரிச் ஃபார்ம். அப்படிங்கும்போது தே வில் கிவ் தி அலவன்ஸ் டு த பிளேயர். நீங்க வந்து ஆடினீங்கன்னா ரொம்ப சந்தோஷம், நீங்க ஆடலைன்னா பரவாயில்ல அப்படின்ற ஒரு ஆப்ஷனை கொடுப்பாங்க. ஸோ அது எப்படி போகும் அப்படின்னு தெரியல. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் இங்க ராய்ப்பூருக்கு வந்திருக்கோம். ராய்ப்பூர்ல இது வரைக்கும் மேட்ச் நடக்கல. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இட் இஸ் கால் ஷஹீர் வீர் நாராயண் சிங் ஸ்டேடியம் அப்படின்னு பேர் அதுக்கு. இங்க பாத்தீங்கன்னா ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 174, ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் 181. கொஞ்சம் பெருசா இருக்கும் ஸ்கொயர் பவுண்டரிஸ். கடைசி 15 T20ல பேட்டிங் ஃபர்ஸ்ட் 9 ஜெயிச்சிருக்காங்க, பேட்டிங் செகண்ட் 6 ஜெயிச்சிருக்காங்க. இங்கேயும் டியூ பயங்கரமா வரும் இந்த மாதிரி சொன்னோம். ஆனா என்ன ஆச்சு, கடைசியா இங்க ஆனது பாத்தீங்கன்னா நியூசிலாந்து வர்சஸ் இந்தியா பிளேட் T20. நியூசிலாந்து வந்து 208 அடிச்சாங்க. இந்தியா பிளிட்ஸ் த சேஸ் 15.2 ஓவர்ஸ். ஸோ ஏன் வந்துட்டு இங்க கொஞ்சம் ஸ்லோ பாட்டா நல்லா இருக்கும், பிச்சு கணக்கு ஸ்லோ பாட்டாவா இருக்கும், கொஞ்சம் ஸ்கொயர் பவுண்டரிஸ் கொஞ்சம் பெருசா இருக்கும் அங்க. இப்போ இங்க மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் பாத்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸோட விக்கெட்ஸ் பாருங்க. பவர் பிளேல 12%, டெத் ஓவர்ஸ்ல 18%, மிடில் ஓவர்ஸ் 7 to 15ல they have taken 70% of the wickets purely because the pitch is slightly slow, particularly due எதிர்பார்த்த அளவுக்கு வரலன்னா ஸ்கொயர் பிக் பவுண்டரிஸ் கொஞ்சம் ஷார்ட்டர் லென்ஸ் போடுற ஸ்பின்னர்ஸை அவ்வளோ ஈஸியா பவுண்டரிஸ் நீங்க அடிக்க முடியாது. ஆனா இங்கேயும் வந்துட்டு கன்சிடரிங் த கண்டிஷன்ஸ், கன்சிடரிங் போத் த டீம்ஸ் have got power packed batsmen, you need 205. இங்கேயும் எப்படின்னா இஸ் ஆல்சோ எ கிரவுண்டு, ஸ்லாக்கே வரக்கூடாது. உதகுழி ஃபேஸ் பேட்ஸ்மேனுக்கு இருக்கவே கூடாது. ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ல உங்களுக்கு அந்த ரணகளம் வந்தே ஆகணும். 2 விக்கெட் நீங்க போனாலும் கெட் அ ஸ்டார்ட் ஒரு 60 to 65. அதுக்கப்புறம் அந்த செகண்ட் ஃபேஸ்லயே ஒரு ஸ்லாக் இல்லாம ஒரு 35 to 40. அதுக்கப்புறம் 11 to 15ல ஒரு 45 to 50. அந்த 11 to 15 50 ஓவர்ஸ் முடியும் போது 145 to 150 இருந்தீங்கன்னா ஒரு 50 to 55 வந்ததுன்னா the takes it a score between 200 to 210 in my opinion can be defended even though நியூசிலாண்டால கம்பீட்டே பண்ண முடியல. ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் கம்பீட்டே அவங்களால பண்ண முடியல, அந்த மாதிரி கொடுத்தாங்க. இப்போ வந்துட்டு இதுதான் வந்து இங்க கண்டிஷன்ஸ். இப்போ ஆர்சிபியோட பிளேயிங் லெவல் எப்படி அவங்க போவாங்கன்னு சொல்றேன், அது கரெக்டா இருக்கான்னு சொல்லுங்க, இல்ல ஏதாவது மாற்று கருத்து இருந்து வேற ஏதாவது பெட்டரா பண்ண முடியுமான்னு சொல்லுங்க. விராட் கோலி டு ஓபன் வித் ஜோர்டான் காக்ஸ், தேவதத் படிக்கல், ரஜத் பட்டிதர், வெங்கடேஷ் ஐயர், டிம் டேவிட், ஜிதேஷ் சர்மா, குருணால் பாண்டியா, புவனேஸ்வர் குமார், ஜாஷ் ஹேசல்வுட் அண்ட் ஜேக்கப் டஃபி. அவங்களோட இம்பாக்ட் சுயாஷ் சர்மா. அவங்க எப்படி யோசிப்பாங்கன்னா சால்ட் இஸ் எக்ஸ்பெக்டட் டு ஜாயின் த ஸ்குவாட் எனி டைம் ஆஃப்டர் ஹி கெட்ஸ் கிளியரன்ஸ் ஃப்ரம் இங்கிலாந்து கிரிக்கெட் போர்டு. அந்த ஓப்பனிங் வந்துட்டு
அந்த ஓவர்சீஸ் இருக்கிறத அவங்க டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு they will try and get ஜோர்டன் காக்ஸ் இன்னு. சால்ட் வந்தோடனே he will fit in straight awayன்னு. இன்னொன்னு என்ன நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, போன தடவை சொன்னதுதான், ரசிக் சலாமுக்கு பதில ஜேக்கப் டஃபி, அதுக்கப்புறம் வந்துட்டு இவருக்கு பதில வெங்கடேஷ் ஐயர் எடுத்துட்டு வந்திருக்கேன், ரொமாரியோ ஷெப்பர்டுக்கு பதில வித் சுயா சர்மா ரிமைனிங் as இம்பாக்ட் சப். இந்த மாதிரி போவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா, இல்லைன்னா சேம் பிளேயிங் லெவலை வச்சுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்லை got a better thoughts on a better playing level? Please elaborate. அதுதான் நானுமே ஜேக்கப் டஃபி வருவாங்கன்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன். அண்ட் ஜார்டன் காக்ஸுமே ஓப்பன் பண்ணுவாருன்னு தான் நான் அன்னைக்கும் சொன்னேன். ஸோ ஓப்பன் பண்றதுக்கு தான் அவங்க பார்ப்பாங்க. ஏன்னா தே டோன்ட் வாண்ட் டு அன்செட்டில் நம்பர் 3, 4, 5, 6 ஏதோ அன்செட்டில் பண்ண வேணாம்னு யோசிப்பாங்க. அஃப்கோர்ஸ் எனக்கும் ஒரு கொஸ்டின் இருக்கு இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஜிதேஷ் சர்மாவை அவங்க எப்படி யூஸ் பண்ணணுன்றதை இன்னும் கொஞ்சம் டாக்டிக்கலா யோசிச்சுட்டு யூஸ் பண்ணாங்கன்னா இன்னும் பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஆல் ஆஃப் தெம் ஆர் அப்பார்ட் ஃப்ரம் ஹிம், அரவுண்ட் ஹிம் எல்லாருமே தேர் ஸ்கோரிங். அஃப்கோர்ஸ் தெர் இஸ் அ பிக் டியூ ஃப்ரம் ஜிதேஷ் சர்மா. லாஸ்ட் சீசனும் இந்த மாதிரி தான் ஒரு பிக் டியூ இருந்தது. கரெக்டா இந்த மாதிரி டயத்துல தான் அடிச்சு எடுத்துட்டு வந்தாரு. அப்படியே அது ஒரு பீக் ஏத்துனாங்க அங்கேருந்து. ஸோ இந்த பிளேயிங் லெவனை பொறுத்த வரைக்கும் பிரில்லியண்டா இருக்கு. பட் என்னன்னா, இப்ப சால்ட் வந்துட்டாருன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே செட் ஆயிடும். இப்ப சால்ட் இல்லாதது வந்து அவங்களை கொஞ்சம் அன்செட்டில் பண்ணுதான்றது எனக்கு தெரியல. அந்த ஒரு ஸ்டார்ட் வந்து அன்செட்டில் பண்ணுதா அப்படின்னு தெரியல. ஏன்னா ஜேக்கப் பெத்தலுமே பெருசா ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ண மாதிரி தெரியல. அஃப்கோர்ஸ் ஜார்டன் காக்ஸ் எப்படி ஆட போறாருன்னு பார்ப்போம். அவரும் ஒரு பிரில்லியன்ட் ஃபீல்டர், சூப்பரா ஃபீல்டிங் பண்ணாரு. லாஸ்ட் கேம் கூட ஆன் ஃபார் யாருக்கோ வந்து சரியா ஒரு இது பண்ணாரு. பட் ஆனால் காலில் போட்டுச்சு அந்த ரோப்பு. பட் அகெயின் ஆர்சிபி will always be looking to யூஸ் மேக்சிமமா என்ன ரிசல்ட் எடுக்க முடியும் இங்கேருந்து தான் பார்ப்பாங்க. they are not desperate, but they want to play some எப்படி சொல்றது, அவங்களோட கிரிக்கெட் இந்த சீசன்ல விளையாடிட்டு இருந்த கிரிக்கெட்டை கண்டினியூ பண்ணணும் தான் நினைப்பாங்க. they are not desperate. of course they are not looking for a win, searching for a win. அப்படி கிடையாது. of course they want to try combinations, யார் எப்படி ஆட வைக்கணும்னு பார்ப்பாங்க. பட் ஐ ஃபீல் ரொமாரியோ ஷெப்பர்டை டிராப் பண்ண மாட்டாங்கன்னு தான் தோணுது. பட் லெட்ஸ் see எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்ப்போம். மும்பை இந்தியன்ஸ் என்ன பிளேயிங்ல எடுத்துட்டு வர போறாங்க, யார் யாருக்கெல்லாம் சான்ஸ் வரப்போகுது டக்குன்னு? இந்த பெருசா சான்ஸ் அவங்க கொடுக்குற மாதிரி தெரியல. எக்ஸ்பெக்டிங் ஷவுட்டிங் ஃபார் முகமது இஷாரு, ஆனா அவரை எடுத்துட்டு வர்ற மாதிரி அவங்க தெரியல. அவங்க எப்படி போவாங்கன்னா, ரோஹித் சர்மா இஸ் கோயிங் டு ஓபன் வித் ரான் ரிக்கில்டன், திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ் இருந்தா சூரியகுமார், அவர் இல்லைன்னா ராஜ் பாவா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நமந்திர், வெல் ஜாக்ஸ், ஹர்திக் பாண்டியா, கார்பின் போஷ், அஸ்வினி குமார், அல்லா கசன்ஃபார் அண்ட் ஜஸ்பிரீத் பும்ரா. their impacts of will be ரகு சர்மா. ஏன்னா வந்துட்டு ஐடியலா பாத்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் இல்லைன்னா ராபின் மின்ஸ் தான் ஆடணும். பட் அன்பார்ச்சுனேட்டா ராபின் மின்ஸ் ஹஸ் நாட் ரியலி ஸ்டெப்ட் அப். வெளியிலன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பெருசா பேட்ஸ்மேன் தனிஷ் மலிவாரை தவிர யாரும் இல்லை. தனிஷ் மலிவாரை ட்ரை பண்ணிட்டாங்க அப்படின்றதுனால எடுத்துட்டு வர மாட்டாங்கன்றதுனால ஸ்கை இல்லைன்னா இட் ஹாஸ் டு பி ராஜ் பாவா. மற்றபடி they will retain Corbin Bosch and they will not go back to Trent Bolt, because which is going to give them a batting option also with the form of Corbin Bosch ன்றது என்னோட தாழ்மையான கருத்து. விக்கி, ப்ளீஸ் லெட் மீ நோ if this playing 12 make sense or வேற ஏதாவது சேஞ்ச் பண்ணுவாங்களான்னு. அப்சல்யூட்லி மேக் சென்ஸ் பிடாக். ஏன்னா இந்த பிளேயிங் 12 நீங்க சொல்ற மாதிரி தனிஷ் மலைவர் ஆல்ரெடி ட்ரை பண்ணிட்டாங்க, ராபின் மின்ஸ் ட்ரை பண்ணிட்டாங்க. 2 பேட்டர் தான் இருக்காங்க வெளியில. ஸோ அவங்க எதுவுமே பண்ணல. அஃப்கோர்ஸ் தே வில் டெஃபினெட்லி கோ ஃபார் ராஜ் பவா அண்ட் மயங்க் ராவத் நீங்க சொல்ற மாதிரி. இப்போ என்னன்னா, இப்போ மும்பையோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, சரி நான் கீழே போயிட்டேன், நான் யாரையா 2 பேரை அடிச்சு காலி பண்ணிட்டு போறேன்ற மாதிரி தான் மைண்ட் செட்ல வருவாங்களா, இல்ல வந்து இல்ல நாங்க நெக்ஸ்ட் இயருக்கு ஆளுங்க தேத்துறோம், யங்ஸ்டர்ஸ் எப்படி இருக்காங்கன்னு பாக்குறோம் அப்படின்ற மாதிரி டீமை செட் பண்ற மாதிரி வருவாங்களா? இந்த பிளேயிங் லெவன் வச்சு அடுத்தது என்ன கேட்க போறேன்னா, வின்னிங் காம்பினேஷன்ஸ் எப்படி இருக்க போகுது இங்க? ஏன்னா புதுசான ஒரு கிரவுண்டு, என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. வின்னிங் காம்பினேஷன் என்ன, இங்க ஏதாவது புதகுழி ஃபேஸ் இருக்கா, யாருக்கு எட்ஜ் போகுது? அவங்க எப்படி வருவாங்கன்னா, தே won't see the opponents in ஆர்சிபி பார்ட்டி ப்ளூப்பர் அந்த பேர்லாம் எடுத்துட்டு வர மாட்டாங்க. ஐ வாண்ட் டு ட்ரை அண்ட் ஃபினிஷ் ஆன் அ ஹை. ஒரு மிட் டேபிள்ல நான் முடிக்கிறேன், ஒரு 6th 7th நான் முடிக்கிறேன் அப்படின்னா, அட்லீஸ்ட் ஈவன் தோ 6th 7th முடிச்சாலும் இட் இஸ் அ ஃபேம்டு ஃப்ரான்ச்சைசி, ஜெயிக்கிறதுக்கு பேர் போனவங்க, பீப்புள் ஆர் கோயிங் டு கமெண்ட் ஆன் இட். அப்படிங்கும்போது தே வாண்ட் டு மேக் ஷூர் ஹவு பெஸ்ட் தே கேன் இம்ப்ரூவ் தேர் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஹவு பெஸ்ட் தே கேன் ஃபினிஷ் த டோர்னமெண்ட் அண்ட் எண்ட் அப் இன் டேபிள் அண்ட் ரெஸ்பெக்டிவ் பொசிஷன் தான் பார்ப்பாங்க. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் 8 ஓவரில் 6 ஓவரில் அடிச்சே ஆகணும்னு சொன்னேன். ஸோ 8 ஓவரில் அடிச்சே ஆகணும். லாஸ்ட் டைம் என்ன ஆயிருக்குன்னா, ஃபர்ஸ்ட் 8 ஓவரில் நியூசிலாந்து 84 for 2, இந்தியா 103 for 2. ஸோ இந்த 8 ஓவர் அடிச்சே ஆகணும். ரோஹித் சர்மா பயங்கரமா அடிக்கிறாரு.
அதுல எந்த சந்தேகமே கிடையாது உங்களுக்கு. ரயான் ரிக்கில்டன் சூப்பர்வா ஆடுறாரு. They might go, particularly if Surya Kumar is not there, Rohit Sharma out ஆனா நமந்தர் will definitely bat at number 3. அப்ப நமந்தீரை குறை சொல்ல மாட்டேன். சூரியகுமார் இருந்தாதான் நமந்தீரை குறைன்னா people has to understand he can do the job wherever it is needed. The job what is doing at number 3, it's good to expose a guy like Tilak Verma who needs time to settle in என்றதுனால சொல்றேன். இப்ப அங்க பாத்தீங்கன்னா விராட் கோலி அடிச்சுட்டே தான் இருக்காரு. காக்ஸ் உள்ள வருவாருன்னு நினைக்கிறேன். அந்த லாப்புக்கு இப்பெல்லாம் நியூ பால்லே ஆடுவார். டேஞ்சரஸ் பிளேயர் அவரு. தேவதத் படிக்கல் ஆடுறத பார்த்தாலே பயமா இருக்குன்றதுனால இங்க வந்து பெருசா எட்ஜ் எதுவும் கொடுக்க மாட்டேன். அங்க காக்ஸ் உள்ள வராரு. இங்க நம்பர் 3ல நமந்தி இருந்தா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது பெட்டரா இருக்கு. ஐ ஒன்ட் கிவ் எனி பிக் எட்ஜ். அங்க ஸ்பின் எட்ஜுங்கும் போது குருணால் பாண்டியா இஸ் நாட் ரன்னிங் த்ரூ, பட் இட் இஸ் ஃபைண்டிங் அ வே எவ்ரி கேம் in every tough situation to bowl 4 overs 30 runs and a wicket no matter what. The spinners oda economy post power play, that is 7 to 20 over, that is the time they are using Krunal Pandya effectively. Shreyas Sharma நல்லா தான் போடுறாரு. ஒரு சில இதுல அடி வாங்கினாலும் 2 ஓவர்ல 21 கொடுக்குறாரு. 2 ஓவர்ல 34 எல்லாம் போல. இங்க அவருக்கு இருக்கிற ஒரே ஆளு ரகு சர்மா. அதுவும் இங்க பாத்தீங்கன்னா விராட் கோலி ஃபீட்டை யூஸ் பண்ணுவாரு, தேவதத் படிக்கல் ஃபீட்டை யூஸ் பண்ணுவாரு, பட்டிதர் ஃபீட்டை யூஸ் பண்ணுவாரு, வெங்கடேஷ் ஐயர் யூஸ் பண்ணா ஆடினா ஃபீட்டை யூஸ் பண்ணுவாரு. ஸ்லோ த்ரூ த ஏர், ஒரு கன்வென்ஷனல் லெக் ஸ்பின்னர் வித் பியூட்டிஃபுல் ஆக்ஷன். அதனால இங்க வந்து இவருக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஸ்பின்னரு. அப்பார்ட் ஃப்ரம் தட் இட்ஸ் கோயிங் டு பி வில் ஜாக்ஸ். அவரும் பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்டர் இருந்தாதான் போலிங் போடுவாரு. தட் ஹாஸ் டு பி த பிரசன்ஸ் ஆஃப் படிக்கல் அண்ட் வெங்கடேஷ் ஐயர். இப்ப பிளேஸுக்கு போறது ஸ்பின் எட்ஜ் ஆர்சிபி இருக்கு அப்படின்றதுனால they will be more hunger to set the record straight. RCB will go with a very tiny edge of 52-48 அப்படின்றது என்னோட அசம்ஷன். பட் இப்போ என்னென்ன டாப் டீம்ஸ் எல்லாம் தோக்கிற தருணமா இருந்திருக்கு, அந்த மாதிரி ஒரு ஃபேஸா இருந்திருக்கு. நீங்க வந்துட்டு ஆர்சிபி ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா, or else you have a difference of opinion? Please add on. அப்கோர்ஸ் நானுமே ஆர்சிபி ஜெயிப்பாங்க தான் நினைக்கிறேன். அதுல எந்த விதமான ஒரு இதுவுமே கிடையாது. சி தே கேவ் அ ட்ரப்பிங் இன் வாங்கடே. ஸோ என்ன ஒண்ணுனா மும்பை மாதிரி டீம்ஸ்லாம் வந்து தே வில் டெஃபினெட்லி ரிமெம்பர் வாட் தே காட். ஸோ தே வில் டெஃபினெட்லி ட்ரை டு கிவ் இட் பேக். அட்லீஸ்ட் இன் திஸ் சீசன் தே வாண்ட் டு கிவ் இட் பேக், சேயிங் தட் of course we are out of the tournament, but we are not any less to any team in on the park on that day னு அவங்க வந்து நினைப்பாங்க. 100% யாருக்குமே நாங்க சலச்சவங்க கிடையாது, நாங்க திருப்பி கொடுக்கறதுல ஸ்பெஷலிஸ்ட்ன்ற மாதிரி திருப்பி அந்த மைண்ட் செட்ல தான் வரப்போறாங்க. பட் ஆல் செட் அண்ட் டன் இன்னுமே வந்து அவங்களோட காம்பினேஷனை வந்து இன்னுமே ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கிற எம்ஐ ஒரு பக்கம், ஆல்ரெடி செட் காம்பினேஷன்ல என்ஜின் ரயில் அப்படியே ஓடிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் இவங்க ஆர்சிபி. ஸோ ஐ ஃபீல் இந்த காம்பினேஷன் செட்டா இருக்கு. ஒன்லி திங் இஸ் தட் ஜார்ஜ் ஹேசல்வுட் கடைசி 2 கேமா ஃபயர் ஆகல. அது மட்டும் தான் ஒரே ஒரு கன்சர்னா இருக்கும் அவங்களுக்கு. அஃப்கோர்ஸ் ஹி வில் ஃபயர் திஸ் கேம்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால 55-45 டு ஆர்சிபி கொடுக்குறேன். இட் இஸ் ஸ்லைட்லி a bigger edge தான் பீடா கொடுத்ததை விட. பட் ஐ ஃபீல் திஸ் இஸ் கோயிங் டு ஹேப்பன். திஸ் இஸ் மை ஒப்பீனியன் அண்ட் ஐ ஃபீல் திஸ் மைட் ஹேப்பன் இன் திஸ் கேம்னு நான் நினைக்கிறேன். கேம் சேஞ்சர்ஸ் யார் கொடுக்க போறீங்க பீடா? ஒன் ஃப்ரம் ஈச் டீம். ரோஹித் சர்மா வந்துட்டு ஒரு டிட்டர்மினேஷனோட ஆடினார் போன மேட்ச். ஐம் நாட் டாக்கிங் அபவுட் த அமௌண்ட் ஆஃப் ரன்ஸ் வாட் இஸ் ஸ்கோர்டு. ஒரு பயங்கர டிட்டர்மினேஷனோட அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, சிங்கிங் ஷிப்பா இருந்தாலும் இந்த ஷிப்பு வாட் எவர் இட் இஸ் ஒரு இதுவா இந்த ரெஸ்ட் ஆஃப் த சீசன் ஓடணும் அப்படின்ற அவரோட அந்த இது தெரிஞ்சுது, அந்த ஹங்கர் தெரிஞ்சுது, டிசையர் தெரிஞ்சுது. ஸோ ஐம் பிக்கிங் ரோஹித் சர்மா ஃப்ரம் மும்பை இந்தியன்ஸ். இந்த மிடில் ஓவர்ஸ்ல ஸ்பின் ஹாஸ் டு பிளே மேசிவ் ஃபேக்டர்ன்ற no better player than Rajat Patidar to counter spin என்றதுனால I'm going for Rajat Patidar for RCB and Rohit Sharma for Mumbai Indians. நீங்க ரயன் ரிக்கில்டனோட ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா பண்ணுங்க. பாருங்க என்னோட இது இன்ஃப்ளூயன்ஸும் பண்றாரு பாருங்க. நான் ரயன் ரிக்கில்டன் தான் சொல்ல போறேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ரயன் ரிக்கில்டன் ஃப்ரம் மும்பை. அண்ட் இதுல வந்து வெற்றி படிக்கட்டு தானே கேள்விப்பட்டீங்க, வெற்றி படிக்கல்லாம் அமைய போறாரு படிக்கல். ஸோ அதனால வந்து ஆர்சிபிக்கு படிக்கல். இங்க ரயன் ரிக்கில்டன். பீடா இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாதீங்க பீடா, என் மைண்டை ரீட் பண்றீங்க. அதுக்கப்புறம் ஏதாவது நான் உங்கள்கிட்ட போய் சொல்லணும்னு நினைச்சா கூட என்னை வந்து கண்டுபிடிச்சிருவீங்க நீங்க. அதெல்லாம் பண்ணாதீங்க நெக்ஸ்ட் டைம். ஸோ எஸ், கேம் சேஞ்சர்ஸ் கொடுத்தாச்சு. ஸ்டம்பி டாக் செக்மெண்ட்ல ஒரு கொஸ்டின் எடுத்துட்டு வந்திருக்கேன் பீடா. டார்க் சேஜ் 2334 இவர் ஆல்ரெடி கேட்டிருக்காரு. டார்க் சேஜ் என்ன கேட்டிருக்காருன்னா, பீடாக் மென்ஷன் need for a defensive spinner. P-Dog mentioned need for a defensive spin bowler in attack. Bowling containing length gives less wickets and mostly comes at 7 or 8 down to bat.
One bad season, team's plan may fail and his numbers reflect badly. In this scenario, the fear of not getting retained can it play in such players' mind, affecting their bowling. Example: Krunal Pandya, MI-LSG-RCB, Moeen Ali, CSK, KKR, Shahbaz Ahmed, RCB, SRH, LSG. What should be ideal approach of franchises towards such a commodity? என்ன கேக்குறாருன்னா, defensive spin bowler who comes and bats at 7 or 8, one bad season, will they find him for, I mean, will they see him searching for teams, or இல்ல வந்து ரிட்டென்ஷனை விட்டுருவாங்களோ நம்மள அப்படின்ற ஒரு ஃபியர் ஃபேக்டர் ப்ளே ஆகுமா? எக்ஸாம்பிள் குருணால் பாண்டியா கேட்டிருக்காரு. குருணால் பாண்டியா ஐ டோன்ட் திங்க் இதுல வருவாருன்னு எனக்கு தெரியல. மொயின் அலி, ஷாபாஸ் அகமது, குருணால் பாண்டியா இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கேட்டிருக்காரு. பிரான்ச்சைசி வந்து எப்படி இவங்களை வந்து அணுகணும்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு டிஃபென்சிவ் ஸ்பின்னர்னா என்ன? தே ஆர் கிவன் த ரோல் டு யூ. ஓகே, ஒரு 8.5ல நீ போ, நீ விக்கெட் எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. எந்த பேஸ்ல நீ போலிங் போட்டாலும் ஐ வாண்ட் டு மேக் ஷூர் யூ ஆர் நாட் கோயிங் டு ப்ளீட் ரன்ஸ். அதுதான் ரோல். ஓகே, அதை தவிர தே கேன் பேட் அ பெட். அப்படிங்கும்போது குருணால் பாண்டியா பேட்டிங் பிகம் செகண்டரி இந்த ரோல் வாட் ஹஸ் பீன் கிவன் டு ஆர்சிபி. மொயின் அலிக்கும் அந்த மாதிரி தான் ஆச்சு. மொயின் அலி டிட் அ குட் ஜாப் ஃபார் சிஎஸ்கே என்ன பொறுத்த வரைக்கும் வித் த பால் whenever he has been given an opportunity to batting. வேணா கொஞ்சம் இதுவா இருந்திருக்கலாமே ஒழிய, unfortunately ஷாபாஸ் அஹமத் hasn't delivered with the ball at all. அவருக்கு வந்து வாட் எவர் ரோல் தட் ஹஸ் பீன் given as a defensive spinner, his economy has been very high. அதனாலதான் அவர் போலிங்கே கொடுக்காம விட்டாங்க. அப்படிங்கும்போது just because they are not picking up wickets, there was no threat of not being retained or released. It is all depend upon how much role you have done. இன்னொன்னு சொல்றேன், குருணால் பாண்டியா வந்து அன்பார்ச்சுனேட்லி குருணால் பாண்டியாவும் மொயின் அலியும் ஷாபாஸ் அஹமதும் இந்த டாப் 5 ரிட்டென்ஷன்ஸ்ல இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மேட்ச் வின்னிங் கமாடிட்டி கிடையாது. தே ஆர் இம்பார்ட்டன்ட் கமாடிட்டி. இப்ப நீங்க ரோஹித் சர்மா, ஹர்திக் பாண்டியா, சூரியகுமார் யாதவ், இந்த ஜஸ்பிரீத் பும்ரான்னு ரீட்டைன் பண்ணும்போது குருணால் பாண்டியாவோ ஷாபாஸ் அகமதோ மொயின் அலியோ அந்த லீக்ல வர முடியாது. ஸோ த மெயின் ரிட்டென்ஷன்ஸுக்கு வரும்போது தீஸ் பிளேயர்ஸ் வில் நெவர் ஃபீச்சர் இன் தட். ஓகே, ஸோ இப்போ குருணால் பாண்டியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்ஐ 8.8 crores கொடுத்து எடுத்தாங்க. அங்கேருந்து எல்எஸ்ஜி காட் ஹிம் ஃபார் வெரி ஹை பிரைஸ், ஆர்சிபி காட் ஹிம் ஃபார் ஹை பிரைஸ். தேர் வாஸ் அ டிமாண்ட் ஃபார் குருணால் பாண்டியா இஃப் ஐ சே சோ. மொயின் அலியும் பார்த்தீங்கன்னா போன வருஷம் தான் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்க்கு ஆடினாரு. அவரால் கிராக் பண்ண முடியல பிளேயிங் லெவல்ல. சென்னையில இருந்த வரைக்கும் ஒரு ராஜா மாதிரி இருந்தாரு. ஓகே, உங்களுக்கு வந்துட்டு என்ன சொல்றது, உங்களுக்கு வலிமை அப்டேட்னு அவரை கூட கேட்டாங்க. அவர் பாவம் தமிழ் தெரியாதால அவரை போயிட்டு வலிமை அப்டேட் மோயின் பாய்னு அவர் என்ன கேட்டார், ஐயோ வலிமை அப்டேட்னா என்ன கேட்கறாங்க அப்படின்னு. ஸோ அப்படின்றதுனால யூ காட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஒன்லி ஒன் திங், த ரோல் டெஃபினிஷன் தட் ஹஸ் பீன் கிவன் பை த பிளேயர். இஃப் இட் பிக்ஸ் தட் ரோல் இஸ் டெஃபினெட்லி கோயிங் டு பி ரீடைன்டு. ஓகே, இந்த செகண்ட் ஆட்டிடியூட் ஷாபாஸ் அஹமத் ஒரு 8 பால்ல ஒரு 19 ரன்னு, குருணால் பாண்டியா 8 பால்ல ஒரு 19 ரன், இட்ஸ் ஆடட் ஃபேசட். அவர் அதை பண்ணலன்னா கூட no one is going to bother about it, but they want this 3 overs 26 runs, 3 overs 24 runs to be on the consistent basis. If they do that, definitely they will get retained. அதுல எந்த சந்தேகமே கிடையாது. ஸோ இவங்க வந்து பேஸ்ட் ஆன் வாட் ஹவு யூ பர்ஃபார்ம் த ரோல்ஸ். இதை குருணால் பாண்டியா வந்து மெயின் ஆப்ஷன்ல ஆர்சிபி ரீட்டைன் பண்றாங்களா தெரியாது. மெயின் ஆப்ஷன்ல அவருக்கு போனாலும் he will have his definitely own value. People will go for him at least a considerable amount of money. I'm not sure about Shahbaz Ahmed because still he has to prove that he's a defensive good effective bowler. So அதுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமே கிடையாது. விக்கெட்டே ஒரு விக்கெட் கூட ஒருத்தர் எடுக்கலன்னு வச்சுக்கோங்க, still they are going to finish on average bowling 2 to 3 overs per game with an economy of probably 9.17. He will get retained. இதுதான் எனக்கு தெரிஞ்சது. விக்கி, please add on if you want to add, or else you can give a very good closing thought on this very important match for Royal Challengers Bangalore. பிரில்லியண்டா சம பண்ணீங்க பிடாக். ஆட் பண்றதுக்கு எதுவுமே இல்லை. கரெக்டா அந்த ஆக்ஷனோட டைனமிக்ஸை வந்து சொன்னீங்க. ஒரு பிளேயர் எப்படி பார்ப்பாங்க அப்படின்றத அஃப்கோர்ஸ் ப்ரூவ் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். என்ன சின்ன கேம்ஸ் கிடைச்சாலும் சரி, அதில் ப்ரூவ் பண்ண வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். ஸோ இப்போ வந்து இந்த கேமுக்கு ஃபிட்டிங் க்ளோசிங் தாட்ஸ் என்னவா இருக்க போகுது? ஆர்சிபி ஒரு மேல போய் உட்கார போறாங்களா, இல்ல வந்து மும்பை இல்ல நாங்க தடுக்கிறோம் பாரு ஒண்ணு அப்படின்ற மாதிரி அடிச்சு காலி பண்ண போறாங்களா? அதாவது ஆஷனாவோட நான் பேசும்போது ஆஷன் கிட்ட என்ன சொன்னாரு, ஆர்சிபி சிட்டிங் பிரிட்டி ஆன் த டேபிள், why are you suggesting so many changes? Do you really feel RCB is going to miss out on the playoffs, or they're not going to play well in the next 4 games? Why are you suggesting Jordan Cox in place of Bethel,
ரொமாரியோ ஷெப்பர்டுக்கு பதில் டஃபின்ற, ரசிக் சலாமுக்கு பதில் வெங்கடேஷ் ஐயர்ன்ற, ஒய் தே வாண்ட், அதான் இல்ல அது அடிபட்டது. அது எந்த அளவுக்கு இதுன்னு தெரியல பெத்தலுக்கு. இஃப் இஸ் ஃபிட் ம், எனஃப் ம், டு ம், பிளே ஆஷ் என்ன சொல்றேன், நான் எந்த சேஞ்சும் பண்ண மாட்டேன். நான் எதுக்கு சேஞ்ச் ம், பண்றேன்? பிளேயிங் குட் கிரிக்கெட், ஆட் ஆட் டே. 9 ரன்ல தான் நான் தோத்தேன். தட் இஸ் நாட் அ ரியல் thrashing or anything. I competed with them, came close of winning a game. Why should I want to make so ம், many wholesale changes? இப்ப நான் எப்படி ம், யோசிப்பேன்னா, இந்த மொமெண்ட் அந்த மேட்ச் அவங்க ஜெயிச்சே இருந்தாலும், திஸ் இஸ் த சஜஷன் ஐ வுட் ஹவ் சஜஸ்டட். ஏன்னா நீங்க எப்படி ஒரு டீமை பில்ட் பண்ணணும் அப்படின்னு பார்க்கணும்னா, ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி, எப்படி நான் வந்துட்டு how am I going to up my performance? லாஸ்ட் டைம் ஆர்சிபி கிடைக்காத ஒன்னே இது அகேன்ஸ்ட் எல்எஸ்ஜி இஸ் ஒன்லி த ரிசல்ட். தே டிடன்ட் bat badly, they didn't bowl badly, they didn't field badly, but they are outplayed by a team which was slightly better than them by a percentage at least in all these departments. பிரின்ஸ் யாதவோட ஃபீல்டிங்கை பத்தி சொன்னீங்க நீங்க. ஸோ they really outsmarted ஆர்சிபி in all the departments போது நான் எப்படி யோசிப்பேன், now it is going to the business end of the tournament. I have to get the best combination. It's going to suit me rather than thinking எனக்கு இது உள்ளதே போதும்டா இதை வச்சு நான் பண்ணுவேன் அப்படின்னு. மும்பையை தான் சொல்றேனே, அப்படிதான் பார்ப்பாங்க. there are a lot of criticism going in ஹர்திக் பாண்டியா. லாஸ்ட் மேட்ச் ஹர்திக் பாண்டியா ஆடல, அவங்க வந்து கன்வின்சிங்கா ஒரு 228 சேஸை ஏஸ் பண்ணாங்க. அப்படிங்கும் போது நிறைய பேர் ஆல்ரெடி ம். சொல்லிட்டு இருக்காங்க ஹர்திக் பாண்டியா ஷுட் நாட் கேப்டன் அது இதுன்னு. அவரு ஒரு வெறியோட வந்து ஐ வாண்ட் டு ப்ரூவ் அ பாயிண்ட் ஆர் டூ, ஐ வாண்ட் டு மேக் யூ திஸ் ஃபியூ கேம்ஸ் what Mumbai is playing. We have to finish on a high, and I want to keep my captaincy ambitions going forward. அந்த ஒரு இதுலயும் அவர் வருவாருன்றதுனால இட்ஸ் கோயிங் டு பி an exciting clash. நான் ஒரு நேரோ எட்ஜ் ஆர்சிபி கொடுத்துருக்கேன். ஏன்னா மும்பை இன்னும் ஜெல் ஆகல as a டீம். மும்பை ஜெல் ஆனாங்கன்னா டிஃப்ரெண்டா யோசிச்சிருப்பேன் எட்ஜ் கொடுக்கறதுக்கு. விக்கி என்னோட பெரிய எட்ஜ் கொடுத்துருக்காங்க. வெரி இம்பார்ட்டன்ட் கேம் ஃபார் ஆர்சிபி. தே வில் கெட் இன் டு பிளே ஆஃப். பட் ஆர் தே கோயிங் டு புஷ் ஃபார் த டாப் 2 ஸ்பாட்ஸ் இஸ் கோயிங் டு பி the question. The match is at stake. என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம். We'll come back and do a detailed Sunday double header IPL Tiruvizha review with your very own 98% accurate Last Vignesh. Until then, thanks a lot and bye bye.